ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மணி சார். ஐயா எப்படி இருக்கீங்க? சிறப்பா நலமா இறையறலோட நல்லா இருக்கேன். சிறப்பு சிறப்புங்க ஐயா. ஐயா சிங்கப்பூர் விஜயம் மாதிரி இருக்கு. கண்டிப்பா. அங்க இருக்கிற நம்ம தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். நிச்சயமா நிச்சயமா. நிறைய பேர் காத்திருந்த ஒரு விஷயம் தான். கண்டிப்பா கண்டிப்பா. அது எப்போ ஐயா? விரை சமீபமா இப்ப போக போறோம். சரிங்க. ஒரு 1 வீக் மட்டும்தான் அது. ஒரு 2 சந்திப்பு. அதை முடிச்சுட்டு வந்துட்டு மறுபடியும் விசிட் இருக்கும். இனிமேல் சூப்பர் சூப்பர். ரெகுலர் விசிட் இருக்கும். கண்டிப்பா. அதுக்கான ஏற்பாடுகளை வந்து என்னென்னவோ அதெல்லாமே அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அங்கே 2 மிக முக்கியமான நபர்கள், நண்பர்கள்னு சொல்லலாம். சூப்பர். அவங்க அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம சிங்கப்பூர் வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பு, நல்ல உணர்வோட ஜாதகம், பிரசன்னம் மற்றும் எண்கணிதம் இல்லை வாஸ்து என்னென்ன சேவைகள் இருக்கோ அதை பூரா இனி அங்கே கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய எண்ணம். நல்லபடியாக கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. கண்டிப்பா. ஏன்னா நிறைய கால்ஸ் அங்கிருந்து நம்மளுக்கு அதிகம். சிங்கப்பூர் கால்ஸ் நேர்ல பார்க்க முடியல, நேர்ல வர முடியலைங்கய்யா. ஆமா. ஆனா அவங்களுக்கு வரப்பிரசாதமா அமையும் நினைக்கிறேங்கய்யா. கண்டிப்பா கண்டிப்பா. உங்களை பாக்குறக்கே பெரிய விஷயம். எல்லாம் இறையருள். நம்ம சாதாரண ஒரு மனிதர் தான் இருந்தாலும் ஜோதிட கலைங்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்துச்சு. அப்ப அந்த ஜோதிட கலையை நம்ம நல்லபடியா மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்த்துறதுல முனைப்பா இருக்கிறோம். அது சிங்கப்பூர்ல இருக்கிற தமிழ் சொந்தங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும். அப்படியே பேரலா பக்கத்துலயே மலேசியாவும் இருக்கு. ஆமா ஆமா. ஒரு 4 hours ஜேர்னி தான். அது ஒரு பெரிய ஒரு இதா கனெக்டிங்கா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் அங்கேயும் இப்போ லாஸ்ட் டைம் துபாய் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ மறுபடியும் சிங்கப்பூர் போகிறதுனால அங்கே ரொம்ப மிக முக்கியமான நபர்கள் நம்ம தமிழர்கள் தான் பெரிய பொசிஷனில் இருக்காங்க. அவங்க அழைப்பின் பேரில் இப்போ நான் போகிறேன். அது ஒரு 1 வீக் ஷார்ட் ட்ரிப் தான். நீ அடுத்து போகும்போது நிறைய அவர்களுக்கு மற்ற தமிழ் சொந்தங்களுக்கு முகவரியெல்லாம் கொடுத்து அங்கே பார்க்குறக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதாக இருக்குது. அதை வந்து நம்ம முறைப்படி தான் அங்கே எல்லாமே போகிறோம். முறையான விஷயமா போய் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு நல்லபடியாக நம்மளுடைய ஜாதக ஜோதிட பிரசன்ன ஆலோசனைகளை வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். சிறப்பு சிறப்புங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. இன்னைக்கு மிக சிறப்பான ஒரு பதிவுங்க. கண்டிப்பாக. அதை நம்மளோட ஸ்டைலே எளிய பரிகாரம் நிரந்தர வெற்றி. கண்டிப்பாக. சூப்பராக நம்ம பண்ணியிருந்தோம். நல்ல வரவேற்பு. டெய்லி இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு வாட்ஸ்அப்ல வந்துகிட்டு இருக்கு. பாருங்க விளக்கு போட்டுட்டேன், நீ எல்லாம் ரெடி ஆயிரும். ஆமா. இனி சில விஷயங்கள் சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் இருக்கும், தீர்க்க முடியாத கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் எவால்வ் பண்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நீ ஞானத்தை நீங்க கொஞ்சம் அதிகமா வேணும்னு நான் கேட்டுக்கலாம். நிச்சயமா நம்ம சொந்தங்களுக்காக சொல்லிடுவோம். கண்டிப்பா. மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். எளிய பரிகாரம் நிரந்தர வெற்றி பகுதி 2 அப்படின்னு நம்ம போடலாம். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன பரிகாரத்துல அந்த கோதுமை மாவால் செய்யப்பட்டு அதுல நல்லெண்ணெய் ஊற்றி குங்குமம் பூ போட்டு விநாயகருக்கு ஏற்ற சொன்ன அந்த பரிகார முறைகள்ல எங்களுக்கு நிறைய வெற்றி, நிறைய சக்சஸ் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்ல வந்த வண்ணம் தான். ஞாயிற்றுக்கிழமையானா ஒரு 500 பேராவது விளக்கேற்றி அதை போட்டு வாட்ஸ்அப் பண்ணிடுறாங்க. சரி, நம்ம அது ரகசியம். அதெல்லாம் அதை நம்ம கொடுத்துருக்குறோம். அதை கொடுத்தது பண்ணும்போது அவங்களுக்கு மேன்மை அடைகிறாங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு படிப்பு சம்பந்தமா நிறைய ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கும். என் பையன் படிக்கல, என் பொண்ணு படிக்கல, என் பொண்ணு சொன்ன பேச்சு கேட்கல, எல்லாம் போன்லயே இருக்காங்க, சரியா ஸ்கூலுக்கு போறதில்ல, அழுதுகிட்டே இருக்கு, ரொம்ப எங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு, ஒரு டிப்ரெஷனா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வாட்ஸ்அப் உலகம், களி உலகம், களி காலம், எல்லாத்துலேயும் சிக்கி சின்னாமண்ணம் ஆகிட்டு இருக்காங்க மக்கள். இன்னைக்கெல்லாம் குழந்தைங்க வந்து நைட்டு 11-12 மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருக்கு. காலையில் ஸ்கூலுக்கு போகிற டைம் வேன் வர்றதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பரப்பிட்டு ஓடுதுங்க. இப்படி இருந்து லைஃப்பில் எப்படி முன்னேற முடியுங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. கண்டிப்பாக. அப்போ நம்ம தான் நம்மளை செதுக்கிக்கணும், தயார் பண்ணிக்கணும். அப்போ நமக்கு ஒரு பக்கம் இறை பலமும் ஆன்மீக பலமும் தேவைப்படுது அந்த டிப்ரெஷன் உலகத்திலிருந்து வெளியில் வர்றதுக்காக. அப்படிப்பட்ட ஒரு அந்த படிப்புக்கான ஆளுமையை தரக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் இருக்கார் அப்படின்னா ஹயக்ரீவர். ஹயக்ரீவர் தான் சரஸ்வதிக்கு குரு. சரஸ்வதிக்கு குரு, குருவிற்கு குரு. நமக்கெல்லாம் குரு சரஸ்வதி. கல்விக்கான அதிதேவதை யாருன்னா சரஸ்வதி தேவி தான். பணத்துக்கான அதிதேவதை யாருன்னா மகாலட்சுமி தான். கலைகளுக்கான அதிதேவதை யாருன்னா
மாபெரும் சக்தியர்கள் தான், தேவியர்கள் தான். இப்படியெல்லாம் தேவிகளை பல வடிவமா பிரிக்கிறாங்க. சூரனை வதம் பண்றதுன்னா மகிஷாசுரவர்தினி. இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்கு. அதை பேசிக்கிட்டே போகலாம். சக்தி பீடங்களே நிறைய இருக்கே. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கல்விக்கான விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் யாருன்னா ஹயக்ரீவர். அவருக்கு பிரதானம் ஏலக்காய் மாலை. ஏலக்காய் மாலை. அப்போ ஏலக்காயை 54 எண்ணிக்கைகள்ல இல்ல 108 எண்ணிக்கைகள்ல ஊசி நூல் வச்சு கோர்த்து ஒரு மாலையா செஞ்சு ஒரு புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை ஹயக்ரீவருக்கு மாலையாக அணிவித்து சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு என்ன பிரார்த்தனையோ செய்து அர்ச்சனை, அபிஷேகம், ஆராதனை, பிரார்த்தனை, வஸ்திரம் சாற்றி குங்கும அர்ச்சனை பண்ணி ஹயக்ரீவருக்கு ஏலக்காய் மாலை அதான் பிரதானம் அவங்களுக்கு சாற்றி வழிபட்டு வரும்போது ஹயக்ரீவர் இல்லைன்னா ஞானம் கிடையாது. ஞானானந்த மயம்னே ஆரம்பிக்கும் ஸ்லோகம். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகம் ஹயக்ரீவரோட ஸ்லோகம். அது ஒரு 3 லைன் தான் இருக்கும். அதை குழந்தைகளை படிக்க சொல்லலாம், கேட்க சொல்லலாம். பூஜா ரூம்ல அந்த ஸ்லோகம் இருந்தா ஓட விடலாம், பாட விடலாம். அது கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படி பண்ணும்போது இவர்களுக்கு படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு விமோச்சனம். ஏன்னா படிப்பு ரொம்ப முக்கியம், கல்வி ரொம்ப முக்கியம். அப்போ ஹயக்ரீவருக்கு பிரதான ஆலயம் அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்னா திருவந்திபுரம், கடலூர் மாவட்டம். திருவந்திபுரம் கடலூர் மாவட்டம். அங்க போய் இந்த பிரார்த்தனை வைக்கும். அதுக்கப்புறம் திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோயில், அங்க ஹயக்ரீவர் இருக்காரு. அப்புறம் உங்க ஊர்ல பெருமாள் கோயில்ல ஒரு அம்மா நேத்து சொன்னாங்க எங்க ஊர் சிவன் கோயிலே ஹயக்ரீவர் இருக்காரு. இப்படி எல்லாம் நிறைய வித்தியாசமா இருக்கு. அப்போ பெருமாள் கோயில்ல ஹயக்ரீவர் வழிபாடு எல்லா பக்கம் பெருக்குது. நிறைய பக்கம் அந்தந்த ஊர்களை சொல்லி அதுக்கான திருப்பதிகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போ தென் திருப்பதி, திருப்பூர் திருப்பதி, உடுமலை திருப்பதி, இப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப அந்த திருப்பதிகள் வைக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள ஹயக்ரீவருக்கு பிரதானம் பண்றாங்க. அப்ப ஹயக்ரீவரை போய் வழிபாடு பண்ணணும். எக்ஸாம் டயத்துல விநாயகர் வழிபாடு பிரதானம். ஞானக்காரகன். ஆமாமா, விநாயகரோட அருள் இல்லைன்னா ஞானம் இல்லை, அருள் இல்லை, பலம் இல்லை, ஆளுமை இல்லை, எதுவுமே கிடையாது. அப்ப விநாயகருடைய ஆசீர்வாதத்தை இவங்க வாங்கினாலும் கல்வியில் மேன்மை அடைவார்கள். எப்பவெல்லாம் அஸ்வினி நட்சத்திரம் வருதோ, மக நட்சத்திரம் வருதோ, மூல நட்சத்திரம் வருதோ, அன்னைக்கெல்லாம் விநாயகர் வழிபாடு போய் பண்ணும்போது இவர்களுக்கு தலை சிறந்த யோகத்தை அந்த விநாயகர் பெருமான் அருளுகிறார். விநாயகருக்கு போனீங்கன்னா பெருசா அவரெல்லாம் எதுவும் கேட்க மாட்டார். எனக்கு மாலை வாங்கி போடு, நெய்வேத்தியம் பண்ணு, அதெல்லாம் இல்லை. மரத்துக்கடியில் உட்கார்ந்து இருப்பார். ஆனா முழு முதற் கடவுள் அவர் தான். எளிமையா இருப்பார், மரத்துக்கடியில் இருப்பார். அவர்கிட்ட போய் தலையில ஒரு 5 கொட்டு தோப்பு கரணம், ஒரு 21 தோப்பு கரணம், மானசீகமான ஒரு 3 முறை வலம் நல்லா வழிபட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு கோரிக்கையை வச்சுட்டு வாங்க. நீங்க எக்ஸாம் எழுத மாட்டீங்க, அவர் எழுதுவார். அந்த அருள் எழுதும், அந்த இறைபலம் எழுதும். உங்களோட உழைப்பும் தேவை. விநாயகரை கும்பிட்டு மட்டும் எல்லாம் நடத்துறாரு. உங்களோட உழைப்பு, உங்களுடைய நல்ல கர்மா, அதுக்கப்புறம் இறைபலம், விநாயகரனுடைய ஆசிகள், இது எல்லாம் கிடைக்கும் போது நமக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்வை கொடுத்துரும். ஏன்னா படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? இன்னைக்கு சமுதாயத்துல மிகப்பெரிய விஷயம். அப்ப படிக்கணும் அப்படின்னா இதுதான். ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் மானசீகமா விநாயகர் வழிபட்டீங்கன்னா அறிவு, ஞானம், புகழ் எல்லாத்தையும் கொடுத்துருவார். அவருடைய ஆசிகள் நிரம்ப பெற்றுவிட்டால் குழந்தைகளுக்கு ஞானம் வரும். சங்கடகர சதுர்த்திக்கு வழிபட்டீங்கனாலே உங்க குழந்தைங்க சொற்பேச்சு கேட்க ஆரம்பிச்சிடும். போய் ஆத்மார்த்தமா கும்பிட ஒரு அர்ச்சனை பண்ண பிரார்த்தனைகள் பண்ண கொலக்கட்டை தானம் பண்ணுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க, ஏதாவது உணவுகள் கொண்டு போய் தானம் பண்ணிட்டு வாங்க. உங்க குழந்தைகளுக்காக ஆத்மார்த்தமா சங்கடகர சதுர்த்தி விரதமே இருங்க. என் குழந்தை நல்ல ஞானத்தோட இருக்கணும், படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா விரதம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, பட்னியா கிடக்கிறதெல்லாம் இல்லை. அந்த உள்ளுறுப்புகளுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும். வியாதிகளிலிருந்து, தாக்கத்திலிருந்தே வெளியில வந்துடலாம். அப்படிப்பட்ட விஷயத்த நீங்க செய்யும் போது உங்களுடைய ஆற்றல் பெருகி ஞானம் கிடைச்சு வெற்றி கிடைக்கும். அப்போ ஒரு பக்கம் விநாயகருடைய வழிபாடு, ஒரு பக்கம் ஹயக்ரீவருடைய வழிபாடு. விநாயகர் வழிபாடு சங்கடகர சதுர்த்தி மற்றும் அஸ்வினி மகம் மூல நட்சத்திரம் இங்கு வழிபடலாம். இன்னும் சொல்ல போகும்போது ஏதாவது ஒரு அஸ்வினி நட்சத்திரம், நீங்க என்ன நட்சத்திரமா வேணாலும் இருங்க, ஏதாவது ஒரு அஸ்வினி நட்சத்திரம் வரும்போது
சரஸ்வதி ம். சரஸ்வதி தேவி கூத்தனூர் ம். அங்க போய் கும்பிடணும். இப்ப மதுரை கோயிலுக்குள்ள எடுத்துட்டீங்கன்னா சரஸ்வதி இருப்பாங்க. ம். இங்க செண்பகவள்ளி தாயார் இருக்காங்கல்ல கோயில்பட்டி, ம். அங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க சரஸ்வதி தாயார் இருப்பாங்க உள்ள, சரஸ்வதி அம்மா. அப்ப அந்த தேவியரை போய் வழிபட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். கண்டிப்பா. நீங்க ஒரு குழந்தைங்க இருக்காங்க, ம். ஒரு பர்த்டே கொண்டாடுறாங்க, கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வீணை இருக்கும்ல, வீணா, ஆமா, ஆமாங்க. அந்த ஷேட்சு வாங்கிட்டு போய் கொடுங்க. அதெல்லாம் ஒரு ஈகர், ஒரு வைப்ரேஷன்ஸ். ஏன்னா கைகள்ல என்ன வச்சு தாயாரோட பொருளை. அதானே. அப்ப நீங்க போய் வழிபடும் போது உங்களுக்கு வாழ்க்கையில வளம் கிடைக்கும். ம். அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அந்த வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும் ஃபுல்லா. நிச்சயமா கொடுக்கும். குழந்தைங்க படிக்க ஆரம்பிச்சு ம். இது நடக்கும். நான் எத்தனையோ பேருக்கு ஒரு புதன்கிழமை மதுரை மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு அந்த தாயார் கோயிலுக்குள்ள இருக்கிற சரஸ்வதிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, உங்க வாழ்க்கையில வெளிச்சம் கிடைக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு சக்சஸ் ஆயிருக்கு. இந்த எக்ஸாம் 10th +2 நீட் எல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி மதுரை போயிட்டு அந்த கோயிலுக்குள்ள இருக்கிற சரஸ்வதி தேவிக்கு ஆத்மார்த்தமான வழிபாடு பண்ண வச்சு அவங்க இன்னைக்கு நல்ல லெவல்ல எல்லாம் வந்து நல்லா இருக்காங்க. நிறைய பரிகாரங்களால நம்ம ரெடி ஆக முடியும். அப்புறம் கல்வியை கொடுக்குற கடவுள்னா புதன் தான். ம். திருவெண்காடு போகலாம். திருவண்ணாமலை. புதன்கிழமை போய் ம். 17 நெய் விளக்கு போட்டு புதனுக்கு ஒரு அர்ச்சனை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லது. வரும்போது ஒரு 10 பேர்த்துக்கு ஒரு பென்சில், ம். ஒரு பேனா, ஒரு 10 நோட்டு தானம் பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு தாந்திரிக பரிகாரம் மாதிரி அப்படி வேலை செய்யும். ஏன்னா படிப்புக்காக நம்ம ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் கண்டிப்பா. ஆழமா சொல்லியிருக்கேன். ஏன்னா முக்கியமான விஷயத்தை எடுத்து பேசியிருக்கோம். இன்னைக்கு சொன்ன மாதிரி சமுதாயத்தில் நிறைய குழந்தைகள் ம். போன்ல அடிக்ட் ஆகி ஆமா. வாழ்க்கையை கொஞ்சம் இது அதனால இந்த பண்ணிட்டாங்க. வழிபாடுகள்லாம் பண்ணும்போது குழந்தைகளுக்கு கரெக்டான முறையில ஞானமா இருந்து வேலை செஞ்சு நம்ம படிக்கணும், ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தை அது விதைக்கும். கண்டிப்பா. ஐயா, அதே மாதிரி இந்த டிஎன்பிஎஸ்சி எழுதுறாங்க ஆ. அவங்களுக்குலாம் இதுல இது பொருந்தும். ஏன்னா பரீட்சை எக்ஸாம் அப்படின்னாலே சரஸ்வதி அங்க வந்துருவாங்க. ம், ம். அங்க போயிட்டு வரும்போது உங்களுக்கு விமோச்சனம். சிறப்பு சிறப்பு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஆமாங்க. அதே போல இந்த படிப்பை கொடுக்குறோம். படிப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு நல்ல வேலை கிடைக்கணும். ம். ஆமா. நல்ல வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சோம். படித்ததுக்கு வேலையான. வேலை கிடைக்கணும்ல. அப்ப வேலை கிடைக்கணும்னா சில கோயில்கள் இருக்கு. நல்ல இப்ப தேடணும், படிக்கணும், அதோட இறைபலமும் வேணும், ஆன்மீக ஞானமும் வேணும். அப்படி இந்த சென்னை பெல்ட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கோயில் வந்து பார்த்தசாரதி, ம். திருவல்லிக்கேணி, ம். அந்த 2 கொடிமரம் இருக்கிற கோயில். அங்க போய் ஒரு 11 நெய் விளக்கு போட்டு தொடர்ந்து பார்த்தசாரதி வழிபாடு பண்ணிட்டே வந்தா இந்த வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். சீக்கிரமா வேலை கிடைக்கும். அதே போல திருவானைக்காவல், ம். அகிலாண்டேஸ்வரி, அங்க போய் சிவனையும் அம்பாளையும் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தா வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் இருக்கு. அதே போல காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம் தான் புதன் வீடு, ம். கன்னி. அப்போ வேலையே கிடைக்கல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நான் ரொம்ப பிரச்சனையா இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைச்சிடாதா அப்படின்னா நேரா கன்னியாகுமரி. ம். நேரா கன்னியாகுமரி. கன்னியாகுமரி போயிட்டு இந்த சூரிய அஸ்தமனம் ஆகுதுல்ல, ஆமாங்க. செவ்வாய்க்கிழமை இரவு போய் தங்கிடணும். அந்த சன்செட்டுனே ஒரு நிகழ்வு நடக்குங்க, எல்லாம் கூட்டமா பார்ப்பாங்க. சூரிய அஸ்தமனத்தை பார்த்துடணும். சூரிய அஸ்தமனத்தை பார்த்துட்டு இரவு தூங்கிடுறீங்க. ம். ரூம்ல எங்க ரூம் போட்டு ம். ம். நல்ல இரவு ஓய்வு எடுத்துட்டு மார்னிங் ஒரு 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு 5:30 மணிக்கெல்லாம் நீங்க கடற்கரைக்கு போயிடணும் சூரிய உதயத்தை பார்க்கறதுக்கு. ம். சில நேரம் 6:05, 6:03, 6:12, 6:11 சூரியன் உதயம் ஆகும். இந்த சூரிய அஸ்தமனத்தை பார்த்துட்டு சூரிய உதயத்தையும் பார்த்துடணும். சூரிய உதயத்தையும் பார்த்துட்டு நல்லா வழிபட்டுட்டு வந்து அங்க இருக்கிற கன்னியாகுமரி அம்மன் பகவதியை உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் கிடைக்கும். இது கிடைக்காம போகாது. கன்னிப்பெண்கள் சாபம் இருக்குன்னு வைங்க, அவங்க கூட கன்னியாகுமரி அம்மனை வழிபாடு பண்ணலாம். இந்த கன்னிப்பெண் சாபத்துக்கு வந்து அப்படி ஒரு நிவர்த்தி கிடைக்கும். போனீங்கன்னா அங்க வஸ்திரம் விற்கிறாங்க, 200 ரூபாய் தான், பெரிய செலவெல்லாம் இல்லை. வளையல் வஸ்திரம் எல்லாம் விற்கிறாங்க. பகவதி அம்மனுக்கு சமர்ப்பிச்சுட்டு அந்த வஸ்திரம் கொடுப்பாங்க திருப்பி. அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜை ரூம்ல வச்சு கன்னி தேவதையா நினைச்சு அதுக்கு அர்ச்சனை பிரார்த்தனை ஆராதனை நீங்களே உங்க கையால தொட்டு கும்பிட்டு ஒரு தீபாராதனை காட்டி வழிபாடெல்லாம் பண்ணும்போது அப்படியே உங்களுக்கு அந்த இறுக்கம்னு போராட்டம் இருக்கு இல்லைங்களா, அது பூராமே வடிஞ்சிடும். நீங்க ரெடி ஆயிருவீங்க. இதெல்லாம் சக்கையான பரிகாரம். நிறைய இருக்குங்க. பரிகாரம்னா ஒரு பரிகாரத்துல முடிஞ்சிடாது.
ஒரு பிரார்த்தனைகள்ல முடிஞ்சது. நிறைய டிசைனா இருக்கு. நான் வந்து எனக்கு தோணுங்க, அந்த கிளைண்ட் உட்காரும் போது இங்க போயிட்டு வாங்கன்னு தோணும், போயிட்டு வருவாங்க, ரெடி ஆயிடுவாங்க. நேத்து ஒருத்தர், சார் பையன் சிஏவே படிச்சு ஆடிட்டரே ஆக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நீங்க எனக்கு பரிகாரம் கொடுத்தீங்க, ஒரு சின்ன கோயில் தான் கொடுத்தீங்க, போயிட்டு வந்தேன், என் மகன் வந்து ஆடிட்டர் பாஸ் ஆகி இப்போ ஆடிட்டிங் சொந்தமா எல்லாம் பண்ண போறான். நேத்து வாய்ஸ் மெசேஜ், நேத்து மகிழ்ச்சியா இருந்துச்சு கேட்கும்போது. ஏன்னா ஏதோ ஒரு ரூபத்துல யாரோ ஒருத்தருக்கு அது பிரயோஜனமா இருக்குங்கும் போது இதை விட சந்தோஷம் என்ன இருக்கு? கண்டிப்பா சொல்லுங்க. இது எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாம தானே கொடுக்குறோம். என்கிட்ட ஜாதகம் பார்த்துதான், ஏன்னா எனக்கு ஏற்கனவே பார்க்கறதுக்கு நேரம் ஓடுன்னு ஓடிட்டு இருக்கிறோம். நிக்க நேரம் காலையில 7 மணிக்கு டே ஸ்டார்ட் ஆச்சுன்னா எனக்கு நைட் 11:30 வரைக்கும் இருக்கு. ஆன்லைனு அது இதுன்னு போயிட்டே இருக்குங்க. அதனால இப்படி சொல்லிட்டோம்னா பயன்படுவாங்க, அவங்களுக்கு பயனாக இருக்கும். அதனால இதை நம்ம எல்லாம் ஆத்மார்த்தமா கொடுக்குறோம். இப்போ இங்க வேலை கிடைச்சிருது, எல்லாம் பண்ணிடுறோம். வேலை கிடைச்ச உடனே என்ன, அடுத்தது கல்யாணம். வேலை கிடைச்ச உடனே கல்யாணம். கல்யாணத்துக்குன்னு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா, ஆண்களுக்கு கல்யாண தடை இருக்கு, ரொம்ப நாளா கல்யாணம் நடக்கல அப்படின்னா நேர திருவேதிக்குடி. திருவேலிக்குடி, திருவேதிக்குடி வேதபுரீஸ்வரர். அங்க போய் உங்களோட 7ஆம் அதிபதி யாருன்னு பாருங்க. உதாரணத்துக்கு விருச்சிக லக்னம், உங்களோட 7ஆம் அதிபதி சுக்கிரன், அப்ப வெள்ளிக்கிழமை போகணும். நீங்க மீன லக்னம், உங்களோட 7ஆம் அதிபதி கன்னி, புதனோட வீடு, இப்போ புதன்கிழமை போகணும். நீங்க மகர லக்னமா இருக்கிறீங்க, உங்களோட 7ஆம் அதிபதி சந்திரன், அப்ப திங்கக்கிழமை போகணும். போயிட்டு அங்க அம்பாளுக்கும் சிவனுக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணி ஒரு மாலை வாங்கி சாத்திட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிலீஃப் கிடைக்கும். நல்ல ரிலீஃப், மனசார ஒரு மன நிம்மதி கிடைக்கும். ஒரு விளக்கு போட்டுட்டு, உங்களுக்கு எத்தனை வயசு அத்தனை விளக்கு போடுங்க, கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விமோச்சனம் ஆயிருக்கும், நல்ல ரிலீஃப் கிடைக்கும். சரி, ஆண்களுக்கு சொல்லிட்டீங்க, பெண்களுக்கு சொல்லுங்க. வைத்தீஸ்வரன் கோயில், செவ்வாயோட ஆசீர்வாதம் இருந்தா தான் உங்களுக்கு திருமணம் கல்யாணம். வைத்தீஸ்வரன் கோயில போய் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வழிபாடு பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு நேரா திருமங்கலக்குடி பிராணநாதேஸ்வரர், மங்களாம்பிகை, அவங்கள பார்த்துட்டு ஒரு 11 விளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேரா திருசிறுகுடி. ஓகே, அங்க போய் செவ்வாய்க்கான தனி பரிகார ஸ்தலம், அனுகிரகமூர்த்தியா இருக்காரு. அங்க தண்டிக்கிறவரா இல்ல, ஆசீர்வாதம் பண்றவரா இருக்காரு. அப்ப அங்க திருசிறுகுடி பெண்கள் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தாலும் நல்லா இருக்கும். இது புதுசா கல்யாணம் ஆகிறவங்களுக்கு மட்டும் இல்ல, கல்யாண வாழ்க்கையில நிம்மதி இல்லாம வாழ்றங்கிறாங்கல்ல பெண்கள், அவங்களுக்கு இது சூப்பரா வேலை செய்யும். போய் ஒரு 9 விளக்கு சிகப்பு திரியில ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வந்தாலும் இவங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும். அது போக இந்த செவ்வாய் சனி சேர்க்க, செவ்வாய் சனி பார்வை இருந்தாலும் எளிதில் கல்யாணம் நடக்காது. அவங்களுக்கெல்லாம் வைரவன் பெட்டி, வைரவர் பிள்ளையார்பட்டி பக்கம் இருக்கு, அங்க போய் 19 நல்லெண்ணெய் விளக்கு, பைரவருக்கு அர்ச்சனை பிரார்த்தனை வழிபாடு. செவ்வாய்க்கிழமை சனி கோரையில போகலாம், அல்லது சனிக்கிழமை செவ்வாய் கோரையில போகலாம். போய் வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா ஒரு விமோச்சனம் கிடைக்கும், ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இது வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா கேட்கும், நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு வியாதி இல்லாம வாழணும், எங்களுக்கு ஆரோக்கியமா நான் வாழணும். இப்ப பாருங்க, எங்க ஆரம்பிச்சு எங்க போயிட்டு இருக்கு பாருங்க. இதெல்லாம் இவங்களுக்கு கிஃப்ட். கண்டிப்பா. எங்களுக்கு வியாதி இல்லாம வாழணும், நாங்க ஆரோக்கியமா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அப்படி ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பரிகாரம் வைத்தீஸ்வரன் கோயில். நீங்க என்ன லக்னமா வேணாலும் இருங்க, ஒரு செவ்வாய்க்கிழமை வைத்தீஸ்வரன் கோயில் போயிருங்க. சாந்து மண் உருண்டைன்னு கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு, உப்பும் சர்க்கரையும் தலையை சுத்தி போடணும், அந்த குளத்துல கால் நினைச்சுக்கணும். அப்புறம் வைத்தியநாத சுவாமியும் தையல் நாயகியும் வழிபடணும். அப்புறம் முத்துக்குமார சுவாமி முருகரை வழிபடணும். அதுக்கப்புறம் தன்வந்திரி பெருமாளோட ஜீவசமாதி இருக்குள்ள அவரை கும்பிடணும். அப்படியே வந்தீங்கன்னா செவ்வாய்க்கான கோயில் இருக்குள்ளே, செவ்வாய்க்கு தனி சன்னிதானம். ஸோ அங்க போய் நீங்க வழிபாடு பண்ணணும். பண்ணும்போது உங்க நோயிலிருந்து வெளியே ஓடிடுவீங்க, உடம்பு ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் மிக மிக முக்கியமான கோயில் பேராவூரணி. மருந்தீஸ்வரர் வெரி பவர்ஃபுல். பேராவூரணி மருந்தீஸ்வரர் புதுக்கோட்டை பக்கத்துலங்க. ஆமா, திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில 5:30 மணிக்கு அபிஷேகம் நடக்கும். நிறைய பேர்த்த ஹெல்த் இஷ்யூஸ்க்காக நான் அனுப்பிச்சிருக்கேன். போய் ரெக்கவரி, நல்ல ரிலீஃப், நல்ல மன நிம்மதி. அதுக்கப்புறம் பிறவி மருந்தீஸ்வரர் திருத்துறைப்பூண்டி. அங்க போய் அவருக்காக 11 விளக்கு ஜாதகத்தை வச்சு கும்பிடணும், 11 சுத்தணும், பிரார்த்தனை பண்ணிட்டு வரணும். இதுவும் வேலை செய்யும். இந்த பிறவி மருந்தீஸ்வரர், வைத்தியநாத சுவாமி,
செவ்வாய் கணபதி, இது எல்லாமே மேற்கு பார்த்த சிவாலயம். எல்லாமே மேற்கு பார்த்த சிவாலயம். அதுக்கெல்லாம் பவர் ஜாஸ்தி. அரிது மேற்கு பார்த்த சிவாலயத்துல நமக்கு வழிபட்டோம்னாலே கர்மா இருக்காது. நீங்க நம்ம அவினாசிலேயே 4 மேற்கு பார்த்த சிவாலயம் இருக்கு. திருமுருகன் பூண்டி, பெருமாநல்லூர்ல இருக்கிற சிவன் கோயில், அன்னூர் மன்னீஸ்வரர், சோமனூர்ல இருக்கிற சிவாலயம். அந்த சென்ட்ரல் அவினாசினா ஒரு 10-20 கிலோமீட்டருக்குள்ள 4 மேற்கு பார்த்த சிவாலயம் இருக்கு. இந்த சிவராத்திரி அன்னைக்கு நான் நிறைய மேற்கு பார்த்த சிவாலயங்களை நோக்கி பயணிக்கும் போது நல்ல ஒரு மாற்றம், வளர்ச்சி, கர்மா ரெமெடி கண்டிப்பா கிடைச்சே தீரும். ஒரு வளர்ச்சியை நோக்கி டிராவல் பண்ண முடியும், ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும். இதெல்லாம் நம்ம சொந்தங்களுக்கு கண்டிப்பா மித்ரா டிவி வாட்ச் பண்ணி, பக்தி யுகம் சேனலை வாட்ச் பண்ணி, மந்த்ரா டிவியை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற எல்லா சொந்தங்களுக்கும், வராகி ஜோதிடம் சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற எல்லா சொந்தங்களுக்கும் இது அள்ளிக்கிட்டும். கண்டிப்பா இப்படி போய் இவங்க வழிபாடு பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு மனநிறைவு கட்டாயம் கிடைக்கும். நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்கய்யா. ஆமாங்க, அப்படியே நாளையும் கோர்த்து கொடுத்துட்டோம். கண்டிப்பா. அதனாலதான் பகுதி 2 பார்ட் 2 போட்டாச்சு. டெப்தா கொடுத்துட்டோம். இது இவர்களுக்கு பெரிய அளவுல பயன்படும். எல்லோரும் எல்லா பிரச்சனைகளிலிருந்து வெளியில வந்து மன நிம்மதியா, சந்தோஷமா, ஆயுள் ஆரோக்கியத்தோட, ஐஸ்வர்யத்தோட இந்த பிறவி கர்மாவை நீக்கி குடும்பத்தோட ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லி நான் வணங்குற வாராகி மகாபெரிவரை மானசீகமா வழிபடுறேன். எல்லோருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் மற்றும் ஆசீர்வாதம். நன்றி. வாழ்க வளர்க.